வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஜூஸியான ஒரு ஸ்வீட்டே நம்ம பார்க்க போகிறோம். பீட்ரூட்டை வச்சு ஒரு ஹல்வா பார்க்க போகிறோம். நான் எப்படி பண்ணியக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு பீட்ரூட் எடுத்து தோல் சீவி வச்சுருக்கேன். கட் பண்ணி ஒரு கப்பில் வச்சுருக்கேன். அதை மிக்சர் ஜாரில் போட்டுக்கோங்க. தண்ணி அந்த கப் நிறைய ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெரிய ஜல்லடையில் போட்டு ஜலிச்சு வடிகட்டி எடுத்துக்கிறேன். நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போ இது இன்னும் சின்ன ஒரு இதில் வடிகட்டி எடுத்துக்கிறேன். திப்பி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. இது ஒரு ட்ரேயில் நெய் தடவி ஒரு முந்திரி போட்டு வச்சுருக்கேன். இப்போ ஒரு பெரிய பாத்திரத்தில் நல்லா திருப்பி ஒருக்கா வடிகட்டி எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு கப் சர்க்கரை போட்டிருக்கேன். ஏற்கனவே ஸ்வீட் இருக்கும் பீட்ரூட்டில். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு கரைச்சி வச்சுக்கலாம். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சு இப்போ பீட்ரூட்டு சர்க்கரையும் போட்டிருக்கோம். போட்டு நல்லா கிளறி எடுக்கணும். கொஞ்சம் இந்த நுரை கொதிக்கட்டும். இப்போ நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை அதில் ஊற்றி நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். நல்லா வற்றி நல்லா கெட்டியாகி வரும் பாருங்கள். நல்லா கொதிச்சு இப்போ கொஞ்சம் கெட்டியாகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வந்திருக்கு. இப்போ நல்லாவே கெட்டி ஆயிடுச்சு. இந்த அல்வா ஸ்ட்ரெச்சர் வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். நெய் எல்லாம் அந்த இது அப்சர்வ் பண்ணி இழுத்துரும். திருப்பி ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. அப்படியே போட்டு எல்லா நெய்யுமே இழுத்துரும். முந்திரி கொஞ்சம் வச்சுருக்கேன். முந்திரியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ நல்லா பாருங்கள், ஓரளவு நல்லா கெட்டியாகி வருது. இந்த நேரத்தில் எடுத்துக்கலாம். ஸ்பூனில் சாப்பிட்லாம். நம்ம கட் பண்ண போகிறோம் பாருங்கள். இப்போ அதில் ட்ரேயில் ஊற்றி வச்சிடலாம். இந்த அளவுக்கு பாதியே இருக்கும். அதில் பாதி அளவுக்கு வச்சுக்கலாம். கட் பண்ணுறப்ப எடுத்து சாப்பிட்றப்போ நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்பூன்லேயே எடுத்து சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் முந்திரியை போட்டு வச்சோம்னா நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். எல்லா பக்கமும் போட்டு வேணுங்கிறது எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். இதெல்லாம் பாருங்கள், நல்லா ஆறின பிறகு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா 2-3 மணி நேரம் விட்டுருங்க. அப்படியே ஆறின பிறகு கட் பண்ணுறதுக்கு அருமையாக வரும் பாருங்கள். எவ்வளோ நல்லா பார்க்கும் பொழுதே சாப்பிட தோணும்னு பண்ண அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ சைடில் பாருங்கள். நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள். பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி. பார்க்குற போலவே எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லான அல்வா ரெடி ஆகிடுச்சு.